வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ ஒரு சின்ன கேள்வியோட தொடங்கணும். பேராசை நல்லதா? நம்ம ஊரில் இந்த வார்த்தை கேட்ட உடனே நமக்கு எதிர்மறை படிமம்தான் மனசுல வரும். பேராசை பிடிச்சவங்க பணத்துக்காக தப்பா நடக்கறாங்க. ஆனா உண்மையில் பேராசை சரியான திசையில் செலுத்தினால் அதுவே ஒரு பெரிய சக்தியாகிடும். அது ஒருவரையும் ஒரு நிறுவனத்தையும் அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு காரணமாகும். 1990களில் இந்தியா பொருளாதார சுதந்திரத்தை கண்ட பிறகு நிறுவனங்கள் ஊழியர்களை ஊக்கப்படுத்தும் விதம் முழுக்க மாறிப்போனது. அதுவரை ஊழியர்களுக்கு ஒரு நிலையான சம்பளம்தான் இருந்தது. ஆனா அதன் பிறகு ஒரு புதிய யோசனை வந்தது. அவர்களுக்கு அதிக ஊதியம், பெரிய போனஸ், பங்கு விருப்பங்கள் கொடுத்தால் அவர்கள் நிறுவனத்தையும் தங்களையும் வளர்த்துக் கொள்வாங்க. இதிலிருந்து பல நிறுவனங்கள் பெரிய வளர்ச்சி கண்டது. எடுத்துக்காட்டாக இன்ஃபோசிஸ், விப்ரோ, HDFC போன்ற நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு பங்கு விருப்பங்கள், பெரிய ஊதியங்கள் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தின. ஊழியர்களும் நிறுவனமும் சேர்ந்து வளர்ந்தது. ஆனா எல்லா இடத்திலும் இதே மாதிரி வெற்றி கிடைக்கவில்லை. சில நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு அளவில்லாத போனஸ் கொடுத்து அவர்களை தனிப்பட்ட லாபத்துக்காக மட்டும் ஓட வைத்தது. முடிவில் சில பெரிய இந்திய நிறுவனங்கள் தங்களுடைய முக்கிய இலக்கை மறந்துவிட்டன. இதன் விளைவாக சிலர் குறுகிய காலத்தில் பணம் சம்பாதித்தார்கள். ஆனால் நிறுவனம் நீண்ட காலத்தில் பின்னடைந்தது. அதனால்தான் முக்கியமான கேள்வி, பணம் மட்டும் ஊக்கமா, இல்லை சரியான அமைப்போட சேர்ந்துதான் அது சக்தியடையுமா? ஒரு ஊழியரை ஊக்கப்படுத்தி 10 பேரை மனச்சோர்வுக்கு ஆளாக்கினால் அது நிறுவனம் முழுவதையும் பாதிக்கும். அதனாலதான் புத்திசாலியான நிறுவனங்கள் இன்று ஒரு முக்கியமான விதியை பின்பற்றுகிறது. ஒவ்வொரு ஊழியரும் ஊக்கமூட்டப்பட வேண்டும். ஊக்கமும் நியாயமும் ஒன்றாக இருக்க வேண்டும். குறுகிய கால வெற்றி மட்டுமில்லாமல் நீண்ட கால இலக்கையும் நோக்கணும். ஒரு ஊதிய அமைப்பு வேலை செய்யணும்னா அதுக்கு முன்னாடி சில அடிப்படை விஷயங்கள் சரியாக இருக்கணும். முதலாவது அளவீடு. அளவிடவில்லை என்றால் பெற முடியாது. ஊழியரின் செயல்திறனை அளவிடுவது மிக முக்கியம். இரண்டாவது கண்காணிப்பு. வருட முடிவில் மட்டும் மதிப்பீடு செய்தால் போதாது. இடைவிடாத கண்காணிப்பு ஊழியருக்கு இலக்கின் முக்கியத்துவத்தை உணர்த்தும். மூன்றாவது கருவிகளின் கட்டுப்பாடு. ஊழியர் வெளிக்காரணிகளால் பாதிக்கப்படாமல் இருக்க தேவையான கருவிகளும் அதிகாரமும் இருக்க வேண்டும். நான்காவது நிலைத்தன்மை. சிறிய குறுகிய கால காரணிகள் பெரிய இலக்கை மாற்றப்போடாது. ஐந்தாவது ஊதியமும் திட்டமும் இணைப்பு. நிறுவனத்தின் திட்டமும் ஊதிய அமைப்பும் ஒன்றோடு ஒன்று பொருந்த வேண்டும். ஒரு சிறந்த ஊதிய அமைப்பு வணிக நோக்கத்தோடு சேர்ந்து இருக்க வேண்டும். சரியான நடத்தை ஊக்கப்படுத்த வேண்டும். தொடர்புடைய செயல்திறனை மட்டுமே பரிசீலிக்க வேண்டும். நியாயமானதாகவும் போதுமானதாகவும் இருக்க வேண்டும். சாதனையுடன் உடனே பரிசீலிக்க வேண்டும். பணமில்லாத பாராட்டுகளையும் சேர்த்துக்கொள்ள வேண்டும். இலக்கு தவறினால் போனஸ் போக வேண்டும்.